ஹலோ மக்களே வணக்கம். நம்ம நிலத்துக்கு பக்கத்தில் நம்ம நிலத்துக்கு வர வழிகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ சூரப்பழ சீசனுன்றதுனால நிறைய இந்த மாதிரி காய் காய்ச்சிருக்குங்க. இந்த வழியாக போகும்போது கொஞ்சமாச்சு நான் பறித்து சாப்பிட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன். இதை எங்கள் ஊரில் தொற்றப்பழம் தான் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் தான் இதை சூரப்பழம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதை நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களா? இதோட பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா? இதோட பேர் உங்கள் ஊர் பகுதிகளில் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இது சீசனுங்க. செடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய காய் வச்சுருந்தது. ஆனால் இதில் இருக்கிற பழத்தை பறிக்கும் போது கவனமாக பறிக்கணும். இதில் இந்த ரோஜாப்பூ செடியில் ஒரு முள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கொக்கி மாதிரி அந்த மாதிரி முள் இருக்கும். அப்புறம் நிலத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தாங்க சாப்பாடு செய்யணும். வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருந்தது, 2 எக் இருந்தது. அதை வச்சு சிம்பிளாக பாஸ்மதி அரிசி போட்டு கொஞ்சமாக பிரியாணி செஞ்சுட்டேன். கொஞ்சமாக செஞ்சாலும் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருந்தது. அப்புறம் என்ன, சுட சுட பிரியாணியை எடுத்து தட்டில் போட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டோம். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் பாஸ்மதி அரிசினா பிரியாணி அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோட குட்டி பையனும் சாப்பிட்டோங்க. எங்கள் வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.